ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, கங்குவா சூர்யா சாரோட மரண நெருப்பு வெயிட்டிங்கில் இருக்கும் கங்குவா படத்தோட மோஸ்ட் வெயிட்டிங் செகண்ட் லுக் போஸ்டர் வந்து இறங்கிடுச்சு நண்பாஸ். ஸோ செகண்ட் லுக்கோட டீகோடிங் மற்றும் கங்குவா படத்தோட கரண்ட் ஷூட்டிங் நிலவரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நடிப்பின் நாயகன் சூர்யா சார் ஃபேன்ஸ் பார்த்தீங்களா கங்குவாவோட செகண்ட் லுக் போஸ்டரை? சும்மா சூர்யா சாரோட ப்ரெசன்ட் லுக் வந்து வெறித்தனமாக இருக்கு நண்பாஸ். சாரோட அந்த தெறிக்க விட ஹேர் ஸ்டைலு, மொரட்டு லுக்கு, கழுத்துல போட்டிருக்கிற செயின், கையில போட்டிருக்கிற பிரேஸ்லெட்லாம் பார்க்குற நேரம் ப்ரெசன்ட் லுக்ல சூர்யா சார் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா டானா தான் இருப்பாரு அப்படின்னு தெரியுது. எத்தனை பேர் வேணா வாங்கடா அப்படின்னு அந்த மொரட்டு லுக்கோட கூப்பிடுறாரு பாருங்க. சும்மா செம்ம 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 மாசா இருக்கு நண்பாஸ் போஸ்டரு. ப்ரெசன்ட் லுக்ல சூர்யா சாரோட ஆக்டிங்கை பார்க்குற நேரமே அடுத்த ரகத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம செகண்ட் லுக் போஸ்டரை பார்க்குற நேரம் பிரசன்ட் லுக்ல சூர்யா சாருக்கு தனி பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ப்ளூ கலர்ல வாட்டர் பவர் இருக்கிற மாதிரி போஸ்டர்ல காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் அப்படியே போஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கங்காக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா செகண்ட் லுக் போஸ்டரை வச்சு பார்க்குற நேரம் படத்துல வாட்டர் அண்ட் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல சிறுத்தை சிவா சார் வந்து படத்தை செதுக்கியிருக்கிறாரு அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும். கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் போல நண்பாஸ். ஆனா போஸ்டரை பார்க்குற நேரம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது நண்பாஸ். படம் வந்து ஷுவர் ஷாட்டா தெரிக்க போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயமாக தெரியுது. ஸோ ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ் சூர்யா சாரோட பிரசன்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நண்பாஸ். ஓகே நண்பாஸ், இப்போ செகண்ட் லுக் போஸ்டரை டீகோட் பண்ணியாச்சு. அடுத்து கங்குவாவோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். தற்போது பாத்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டா ரேப் ஆகி முடிஞ்சிருக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நண்பாஸ். ஆனா இன்னும் படத்தோட சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் ஷூட் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அண்ட் அதுவும் இந்த மந்த்துக்குள்ள முடிக்க போறதாக லேட்டஸ்டா தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கங்குவாவோட ரிலீஸை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் நண்பாஸ். போன போஸ்டர்லாம் சம்மர் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல சம்மர் ரிலீஸ் அப்படின்ற எந்த வார்த்தையும் காணோம். ஸோ சம்மர் ரிலீஸ் பிளானை வந்து டிராப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக தான் தங்கலான் வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மோஸ்டா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024க்கு கங்குவா வந்து தியேட்டர்ஸ்ல வெளியாகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுல என்ன மொரட்டு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாரோட கோட் அண்ட் கங்குவா வந்து மோஸ்டா ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக கிளாஷ் வந்து மரணமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நண்பாஸ். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ். நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.